டான்ஸ் மாஸ்டர் முக்கியமான ஆள் ராகவன் சார் கண்டினியூ ஒரு வாரம் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துட்டே இருந்தார். திடீர்னு அமைதியாயிட்டாரு சார். அவ்வளோ அமைதியாக ஆக்கிட்டாங்க. பொதுமக்கள் அமைதியாக ஆக்கிட்டானுங்க. ஆக்கி தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் போட்டார் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. எல்லாத்துக்கும் உட்காந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்தோன்னே எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க சேரிட்டி, ஆர்ஃபனேஜ், இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் 1 கோடி ரூபா தரேன், அவங்க ஒய்ஃபு இப்போ நகையை அடமானம் வைக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு அமைதியாக தான் இருப்பாப்புல. அதனால் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம். இதில் ஒரு ஸ்ரீரெட்டி மேட்டர்லாம் வேற நாளில் இழுத்து போட்டானுங்க. ஆமாம் சார், அது என்ன சார் அது மேட்ரு? அது எனக்கு புரியவே இல்லை. அது நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமாக பேச முடியாது. ஆனால் ஸ்ரீரெட்டி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது பொதுவாகவே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸ்ரீரெட்டி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே இந்த ஃபெலிக்ஸோட இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்தது, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றது கிளியராக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன இவ்வளோ மானங்கட்ட ஆளா நீன்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் இது எந்த லெவலுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஒரு மானங்கட்ட ஆளுன்னு. ஆனால் என்னன்னா இவர் ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் பார்க்குறேன். அவர் ஒரு சேஃப் ஜோன்ல எப்பயுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறாரு. இதை நம்மளே ஒரு வீடியோ போட்டோம், பயங்கர எதிர்ப்புலாம் வந்தது. ராகவா லாரன்ஸ்லாம் யாருன்னு தெரியுமா, என்ன பண்ணாரு தெரியுமா, என்னதான்டா பண்றாரு அவரு, சொல்லி தொலைங்கடான்னு நாமளே கேட்கணும். ஏன்னா நம்ம ராகவா லாரன்ஸுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு கண்டென்ட் முதல்ல நம்ம தான் போட்டோம். பயங்கரமான ரிஃப்ளெக்ஷன், எல்லாம் ராகவா லாரன்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டானுங்க. எங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியுமான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீரெட்டி மேட்டர் தான் கணக்கில் வருது. ஸ்ரீரெட்டிக்கு நடந்த ஒரு பாவங்கள், ஸ்ரீரெட்டிக்கு நடந்த ஒரு அவமானங்கள் தான் சொல்லப்படுது. பட் இது எதுவுமே ஸ்ரீரெட்டிக்கு அஃபிஷியலாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் என்கொயரி நடக்குதான்னு நம்மளுக்கு தெரியல. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அவங்க அஃபிஷியலாக இந்த ஆக்ஷன் எடுக்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் இது அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஸ்ரீரெட்டி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு இன்னும் நோண்ட அவருடைய டார்க்னஸ் நிறைய வெளியே வருது. ஓகேங்களா சார்? ராகவா லாரன்ஸோட ஃபேன்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கலாமா? என்ன வேண்டுகோள் வைக்க போறீங்க? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க சார். அவர் என்னதான் நானும் இல்லை என்ன பண்ணியிருக்காரு இல்லைங்க. என்னை பொறுத்தவரை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்காரு ராகவா லாரன்ஸ். நான் அது பண்ணேன், நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணேன் அதுக்கான, அதாவது சூர்யா அவர்களோட அகரம் ஃபவுண்டேஷன் நிரூபிச்சிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பல ஆண்டுகளாக அவங்க அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தினாங்க. லிட்ரலி அவங்க குரோத்தை காட்டினாங்க, பப்ளிக்காக காட்டினாங்க. ராகவா லாரன்ஸ் இந்த மாதிரி எந்த குரோத்தும் காட்டல. இவரால் எத்தனை குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு காட்டல.